நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியாவது இன்னைக்கு இவகிட்ட லவ் சொல்லி சம்மதம் வாங்கிடணும். ஆமாம், நான் சைலண்ட்டாக இருக்கேன்னு நினைக்காத சித்ரா. வயலண்ட்டாக மாறினா நீ தாங்க மாட்ட. வயலண்ட்டாக மாறினா என்ன பண்ணுவ? ஆ என்னது, நாம் அவ்வளோ டெராராக சொன்னால் இவ கூலாக பதில் சொல்கிறா. பயப்பட மாட்டா போல இருக்கு ஐயா. சித்ரா, நான் யார் தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே, நீ ஒரு லூசுன்னு. என்னது லூசா? சித்ரா, நான் ஒரு பெரிய ரவுடி. நீ சாதாரண ரவுடி இல்லை, காமெடி ரவுடி. ஆஹா, இவளும் கண்டுபிடிச்சிட்டாள் ஐயா. சித்ரா, என் காதலை நீ ஏற்றுக்கணும். முடியாது. கடைசியாக கேட்குற, என்ன சொல்கிற? அதான் முதல்லையே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கடைசி? சித்ரா, போன போகுதுன்னு சும்மா விட்டா உன் கோபத்தை எங்கிட்டே காட்டுற. இரு ஒன்று. ஆஹா, செருப்ப கழட்டுறாள் ஐயா. டிஷு டிஷு டிஷு. எப்பா எம்மா 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 மூஞ்சிலேயே அடிக்கிற. எப்பா மண்டையில் அடிக்கிறாள். எப்பா தோள்பட்டை. மூக்கு 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 மூக்கு. எப்பா என்ன அடி. எம்மா எம்மா செருப்பு பிஞ்சு போச்சுமா. உன்னால் எனக்கு இப்போ செருப்பு லாஸ். பிய அடித்தா செருப்பு லாஸ் ஆகத்தான் செய்யும். ஏமா, ஒரு மனுஷனை வயசு வித்தியாசம் பார்க்காம இப்படியா போட்டு அடிக்கிறது? நீ மட்டும் வயசு வித்தியாசம் பார்த்தா என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன. ஆஹா, பதிலுக்கு பதில் பேசுகிறாள் ஐயா. இனிமே என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன நீயே லாஸ் ஆகிடுவ. ஆஹா, கொலை கூட பண்ணுவா போல இருக்கு ஐயா. என்ன அடி என்ன அடி. ரவுடிங்க கூட நம்மளை இப்படி அடித்தது இல்லையே ஐயா. ரத்தம் வராமல் எவ்வளோ நேக்கா அடிக்கிறாயா. ஆஹா, அடிக்கிறதுக்காகவே இந்த ஹீல்ஸு செருப்பை வாங்கி மாட்டியிருப்பா போல இருக்கு. நம்ம கோபம் இவக்கிட்ட கூட ஒரு கோட்டாகலையே ஐயா. இனிமே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன டீலிங்? அதான், நீ என்னை போட்டு துவைச்சியே, அதுதான். ஓ, அதுதான் டீலிங்கா? லூஸாக இருக்கியேன்னு அடித்ததோடு ஒன்று விடுறேன். இனிமே லவ் கிவ்னு வந்தா அவனை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பாடா, போயிட்டா. ஆஹா, இவளுக்காக அருண்கிட்ட அடி வாங்கினேன், இன்னைக்கு இவக்கிட்டையும் அடி வாங்கிட்டேன் ஐயா. இந்த மாதத்தில் 3ஆவதாக துவைச்சி தொங்க விட்டது இவ தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.